Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி பிஎல்எல்பி கோர்ஸ்க்கு வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து மே 31 நேத்தோட முடிஞ்சிருச்சு. இன்னையில இருந்து என்ன பண்ணணும், ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து அதுதான் ப்ரோ லாஸ்ட் டேட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நாங்க என்ன பண்ணணும், இதை பத்தி வீடியோ போட்டீங்கன்னா நல்லா இருக்கும், உங்களுடைய சேனல் அப்டேட்டுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரொட்டீனாவே கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து ஆஃப்டர் எல்எல்பி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், என்ன ப்ரொசீஜர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்கன்பா. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்னோட மொபைல் நோட்டிபிகேஷன் வரும், ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்ளிகேஷன் எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கவுன்சிலிங் வந்து எப்போ வரும், அதை நம்மளுக்கு வந்து கால் பண்ணி கூப்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து எல்எல்பிக்கு அப்ளை பண்ணிட்டு நல்லா கட் ஆஃப் வச்சிருப்பாங்க, அபோ 80% அபோ வச்சிருப்பாங்க. இந்த டிஎன் காசாக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க, அங்க வந்து இப்போ கவுன்சிலிங் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ அந்த இடத்துல சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னா டக்குன்னு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போய் அங்கே கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிடுவாங்க. பட் இங்கேயும் எல்எல்பிக்கும் அவங்க அப்ளை பண்ணி கவுன்சிலிங் வந்து எப்படி வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்த வரைக்கும் இப்போ போகக்கூடிய வேகத்தை பார்த்தோம்னா இப்படி வந்து நம்மளுக்கு ஜூலை செகண்ட் வீக்ல இருந்து நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இந்த ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் எதுக்கு அவங்க பெண்டிங் விட்டுருக்காங்க அப்படின்னா, இப்போ இது நாள் வரைக்கும் மே 10ஆம் தேதியிலிருந்து மே 31ஆம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணிருப்பாங்களோ அவங்களுடைய அப்ளிகேஷனை ஃபில்டர் பண்ணுவாங்க. யாரெல்லாம் கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்காங்க, சரியா அப்ளை பண்ணாத நபர்களை வந்து ரிஜெக்ட்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்க பயப்பட வேண்டாம். டிஎன்டிஏஎல்யூ பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன்ங்கிற ரிஜெக்ட்ங்கிற அந்த வார்த்தையே கிடையாது. நீங்க தப்பா அப்ளை பண்ணியிருந்தாலும் உங்களை வந்து கால் பண்ணி மெயில் பண்ணி இந்த மாதிரி நீங்க வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க, தயவு செய்து இந்த டேட்டுக்குள்ள எங்களுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து ஸ்கேன் காப்பி எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வைப்பாங்க. அதனால நீங்க பயப்பட வேண்டாம், உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகாது. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணவங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸ் செக் பண்றதுக்காக இந்த 1 வீக் வந்து டைம் எடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட் வீக் இந்த ஜூன் செகண்ட் வீக்ல நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்க காலேஜில் எப்போ ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து காலேஜ் வந்து இந்த மாசமே எண்ட்லயே நீங்க வந்து ஜாயின் பண்ணிடுவீங்க. போன வருஷம் வந்து அப்படித்தான் நடந்தது. போன வருஷம் ஒரு ஸ்டூடெண்டோடைய அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பி நான் உங்களுக்கு வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் வந்து போன வருஷம் நடந்தக்கூடிய அலாட்மெண்ட் ஆர்டர் 5 இயர் பிஎல்எல்பிக்கான அந்த அலாட்மெண்ட் காப்பி. இதுல என்ன டேட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். இந்த இடத்துல வந்து பாருங்க 26/6/2023 இருந்து 30/6/2023 இந்த 4 நாளுக்குள்ள நீங்க அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய அட்மிஷன் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா போட்டணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். இது வந்து போன வருஷம் நடந்தது. அப்ப இதே மாதிரி இந்த வருஷம் வந்து கரெக்டா தான் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா நம்மளுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூல செக் பண்ணி பார்க்கல அப்படிதான் தெரியுது. ஏன்னா போன வருஷம் மாதிரியே இந்த வருஷம் நடக்குது அழகா. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மே மாசத்தோட அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகி கவுன்சிலிங் அப்படிங்கிற வந்து ஜூன் செகண்ட் வீக்ல ஸ்டார்ட் ஆகி ஜூன் எண்டுக்குள்ள நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மீதி சீட் இருக்கிறத வந்து மாப் கவுன்சிலிங் சொல்லிட்டு வந்து போடுவாங்க. அது இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்ச மாப் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா போன வருஷம் வந்து செகண்ட் ரவுண்ட், ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்ட் இருந்துச்சு. செகண்ட் ரவுண்ட்லேயே சீட் எல்லாமே வந்து ஃபில் பண்ணி விட்டாங்க. ஏன்னா ரொம்ப காம்படிஷன் போன வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப ஹையா போயிட்டு இருக்குது. போகக்கூடிய வேகத்தை பார்த்தா எங்க யாரை கேட்டாலும் நான் எல்எல்பி தான் படிக்க போறேன், நான் என்ன எல்எல்பி தான் படிக்க போறேன் அப்படிங்கறத நாலா பக்கமும் ஒரே எல்எல்பி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காதுல தென்படுது. ஸோ கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வரக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம பொறுமையா தான் பார்க்கணும். ஓகே, அப்போ அந்த செகண்ட் வீக்ல வந்து என்ன கவுன்சிலிங்னா என்ன ப்ரோ, கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணுமே கிடையாது. தயவு செய்து சொல்றேன், நீங்க அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது மெயில் ஐடி எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடியை போனை லாகின் பண்ணி வச்சு அடிக்கடி மெயில் செக் பண்ணுங்க. எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் நைட் நேரத்தில் கூட உங்களுக்கு மெயில் போடுவாங்க. இந்த டிஎன்டிஏலியோ பொறுத்த வரைக்கும் அந்த டேட்டுக்குள்ள நீங்க வந்து உங்களுக்கான சர்டிபிகேட்ஸை நீங்க வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம செகண்ட் வீக்ல அந்த கவுன்சிலிங் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிற முதல் 1 by 1 பார்ப்போம். கவுன்சிலிங்கிறது வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் தான். இப்போ நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது ப்ரிஃபரன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த காலேஜ் தான் வேணும், செகண்ட் வந்து எனக்கு இந்த காலேஜ் தான் வேணும் அப்படிங்கிற ஒரு 14 கவர்மெண்ட் காலேஜ் நீங்க வந்து செலக்ட் பண்ணிருப்பீங்க. செலக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல என்ன கேட்டிருப்பாங்கன்னா, நீங்க பிரைவேட் காலேஜுக்கு படிக்கிறதுக்கு விருப்பப்படுறீங்களா, போன வருஷம் 85,000 ரூபாய் ஃபீஸ்ல இந்த வருஷமும் நீங்க வந்து படிக்கிறதுக்கு விருப்பப்படுறீங்களான்னு கேட்டிருப்பாங்க. நீங்க அந்த இடத்துல மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோன் தான் கொடுத்துருப்பீங்க. ஓகே, நோன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். மார்க் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா கால் பண்ணி கூப்பிட்டு உங்களுக்கு பிரைவேட் காலேஜ்ல சீட் அவைலபிலிட்டி இருக்கு, நீங்க ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிறத ஃபைனல் ரவுண்ட்ல தான் உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க. அது வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ணணும். நிறைய பேர் வந்து பொறுமை கிடையாது இந்த இடத்துல, வெயிட் பண்ணுங்க. கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து ஆன்லைன்ல தான் நடக்கும். மெயில் உங்களுக்கு வந்து உங்களுடைய 10th 12th
கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதே மாதிரி உங்களுடைய டிசி, இதெல்லாமே அஃபிடவிட், இதெல்லாமே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 10th 12th கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய டிசி, ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல இருக்கீங்கன்னா அதுக்கான ஒரு டாக்குமெண்ட், இதெல்லாமே ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி கொடுப்பாங்க. அந்த மெயில் ஐடிக்கு நீங்க ரிட்டர்ன் வந்து மெயில் பண்ணணும். ஒரு டேட் கொடுப்பாங்க, ஒரு மெயில் டேட். இப்போ இன்னைக்கு ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னா இன்னைக்கு நாள்ல இருந்து 3 நாள் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. அந்த நாளுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மெயில் வந்து உங்களுக்கு அனுப்பணும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. இதுதான் வந்து கவுன்சிலிங். வேற ஆன்லைன் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் வீடியோ கான்ஃபரன்ஸோ இல்ல மற்றபடி எதுவும் வந்து நடக்காது. அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம். எல்லாமே வந்து மெயில் மூலியமா தான் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் உங்களை வந்து கம்யூனிகேட் வந்து பண்ணுவாங்க. அது ஒன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் மெயில அனுப்பி முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் கட் ஆஃப் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி வெப்சைட்ல அஃபீஷியலா ரிலீஸ் பண்ணுவாங்க. போன வருஷம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அஃபிலியேட்டட் காலேஜுக்கும் தனியா ரிலீஸ் பண்ணுவாங்க, ஹானஸ்க்கும் தனியா ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது சோயலுக்கு முதல்ல கவுன்சிலிங் வந்து யாருக்கு நடக்கும் அப்படின்னா வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சோயலுக்கு தான் வந்து நடக்கும். ஏன்னா சோயலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீட் வந்து கம்மி தான். டக்குனு கவுன்சிலிங்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் 14 கவர்மெண்ட் லா காலேஜுக்கு ஜாயின் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் அப்படிங்கிறது பார்க்கும்போது 7.5 ரிசர்வேஷன், அதாவது வந்து ஸ்பெஷல் கேட்டகரி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு சீட் வந்து கம்மியா தான் இருக்கும். முதல்ல அவங்களுக்கு கவுன்சிலிங் வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஜெனரல் ரேங்கிங்ல இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது கம்யூனிட்டி வைஸ் அவங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் பிசி, எம்பிசி, டிஎன்சி, ஓசி கேட்டகரி, பிசியில் முஸ்லீம் கேட்டகரி, எஸ்சி எஸ்டின்னு சொல்லிட்டு தனியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப்குள்ள நீங்கள் மார்க் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீட் வந்து அதில் வந்து அலாட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த 22 காலேஜில் ஏதாவது ஒரு காலேஜ் தான் உங்களுக்கு வந்து சீட் வந்து கிடைக்கும். அதில் நீங்கள் கவர்மெண்ட் நல்ல மார்க் வச்சிருந்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கும். மார்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்படின்னா மாப் கவுன்சிலிங் அப்படிங்கிறத அந்த கான்செப்ட்ல உங்களுக்கு கால் பண்ணி இந்த காலேஜில் இந்த சீட் வந்து அவைலபிலிட்டி இருக்கு, ஜாயின் பண்றீங்களா அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கால் பண்ணி கூப்பிட்டு வந்து கேட்பாங்க. இதான் வந்து ஒரு ப்ரொசீஜர். நீங்க நெக்ஸ்ட் ஃபைனலா என்ன பண்ணணும் அப்படின்னா இல்ல டாக்குமெண்ட்டுமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோலாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அலாட் பண்ற ஆர்டர்லயே உங்களுக்கு வந்து இதுல வந்து கேட்டிருக்காங்க பாருங்க, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்க வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோலாம் வந்து 3 காப்பி நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட், எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து யாரெல்லாம் வந்து கொடுக்கணும் அப்படின்னா வந்து அண்டர் ஸ்டேட் போர்டு ஆஃப் தமிழ்நாடு, அதாவது நீங்க வந்து நம்ம தமிழ்நாடு போர்டுக்குள்ள படிக்கிறவங்களுக்கு வந்து இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து தேவையில்லை. மற்ற அதர், ஏன்னா நிறைய பேர் வந்து கேரளால இருந்து படிச்சுட்டு இங்க வந்து எல்எல்பி படிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கறத வந்து நீங்க படிச்ச ஸ்கூல்ல வந்து வாங்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் பீப்புள் இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்படிங்கறத நீங்க வந்து வாங்கணும். அதே மாதிரி அஃபிடவிட் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. ஆன்டி ரேக்கிங், அதாவது நீங்க காலேஜ்ல போயிட்டு அந்த 5 வருஷம் படிக்கிறீங்க பாத்தீங்களா, அதை வந்து நீங்க எந்த ஒரு ப்ராப்ளமா நீங்க வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்லிட்டு ஒரு சுய உறுதிமொழி அஃபிடவிட் அப்படிங்கறத வாங்குவாங்க. இந்த அஃபிடவிட் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நீங்களே வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கலாம். சைன் மட்டும் உங்க நேரஸ்டா இருக்கக்கூடிய நோட்ரிக் பப்ளிக் அட்வொகேட் கிட்ட போயிட்டு நீங்க வந்து சைன் வாங்கிட்டு வந்தா போதுமானது. இதுக்கான காஸ்ட் ஆஃப் த ஃபீஸ் எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு 100 ரூபாய் 200 தான் வரும். ஏன்னா சைன் மட்டும் போறதுக்கு அவங்க வந்து 100 ரூபாய் தான் சார்ஜ் பண்றாங்க. டோட்டலா அஃபிடவிட் அவங்க ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு தான் உங்களுக்கு 400 ரூபாய் 500 ரூபாய் 600 ரூபான்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்றாங்க. எப்படி வந்து அஃபிடவிட் வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கறத பத்தி ஏற்கனவே போன வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன். இந்த வருஷம் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளா நீங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அஃபிடவிட் வந்து ரெடி பண்ணலாம். இதுக்கான காஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச 100 ரூபாய் தான். நம்ம லொகேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைன் போடுறதுக்கு நோட்ரிக் பப்ளிக் கிட்ட நம்மளே ரெடி பண்ணி டாக்குமெண்ட் மட்டும் போய் கொடுத்தோம்னா 100 ரூபாய் சீல் போட்டு சைன் போட்டு கொடுத்துருவாங்க. நீங்க அந்த ஒரு கான்செப்ட் எடுத்து வச்சுக்கலாம். அது இப்பவே நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க காலேஜில் ஜாயின் பண்ண போகணும் இல்லையா, அதுக்காக கண்டிப்பா இது வந்து தேவைப்படும் அப்படிங்கிற வந்து கேட்பாங்க. சரிங்களா, இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஒரிஜினல் இல்லாதவங்க தயவு செய்து கலெக்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஜெராக்ஸ் காப்பி அப்படிங்கறத ஒரு 2 செட்டு போட்டு வச்சுக்கோங்க. இது எல்லாமே இப்பவே நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வருதோ அந்த அலாட்மெண்ட்லயே உங்களுக்கு வந்து எந்த காலேஜில் வந்து சீட் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இடத்துல தெரியப்படுத்துவாங்க. கங்க்ராச்சுலேஷன், நீங்க ப்ரொஃபஷனலே வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க இந்த காலேஜில். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த டேட்டுக்குள்ள போயிட்டு வந்து அப்ளிகேஷன் வந்து போட்டுருங்க. அதாவது யூனிவர்சிட்டி ஃபீஸா வந்து இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்றதுக்கு நீங்க காசு வந்து பே பண்ணணும். இப்போ அந்த ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, இதை நீங்க வந்து ஃபீஸா வந்து பே பண்றதுக்கு, இந்த டவுன்லோட் பண்றதுக்கு இந்த 1220 ரூபாய் கவர்மெண்ட் காலேஜுக்கு உங்களுக்கு சீட் வந்திருக்கு. இப்போ இவங்களுக்கு வந்து 5 இயர் பிஎல்எல்பி காலேஜ் வந்து கிடைச்சதுனால 1220 ரூபாய் உங்க ஃபீஸ் வந்து பே பண்ணணும். அதே மாதிரி நீங்க பிரைவேட் காலேஜுக்கு உங்களுக்கு சீட் கிடைச்சிருக்கு அப்படின்னா 2000 ரூபாய் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன் டைம் ஃபீஸா நீங்க வந்து பே பண்ணணும். அதே மாதிரி நீங்க வந்து 7.5 இன்டர்னல் ரிசர்வேஷன் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃபுல்லி எக்ஸ்பெக்டட், அதாவது வந்து நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 10 ரூபீஸ் மட்டும் நீங்க வந்து ஆன்லைன்ல ஃபீஸ் வந்து பே பண்ணா போதுமானது. இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் உங்களால பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த பிடிஎஃப் நீங்க வந்து அட்மிஷன் போகல கொண்டு போகணும். சரிங்களா, இதான் ஒரு ப்ரொசீஜர். ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது. நீங்க எங்க அலைய வேண்டாம், எல்லாமே ஆன்லைன்ல நடக்கும். அடுத்தடுத்த அப்டேட் நீங்க நம்ம சேனலுக்காக வெயிட் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டும் லேட்டஸ்ட் அப்டேட்ஸாக தான் இருக்கும். நம்ம சோசியல் மீடியா பேஜ் ஃபாலோ பண்ண மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த அட்மிஷனுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா என்கொயரி பண்ணுறதுக்கு நம்ம
சேனல்ல ஒரு தனியா ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த குரூப்க்கான வாட்ஸ்அப் லிங்க்கும் டெலிகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன டவுட்னாலும் எப்போ வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இந்த லா அட்மிஷன் சம்பந்தமா உங்களுக்கு வேற ஏதாவது வந்து டவுட் வருது, எனக்கு வந்து பர்சனலா நீங்க பேசினா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா எனக்கு இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. என்னோட ஃப்ரீ டைம்ல கண்டிப்பா உங்களுக்கு நான் வந்து ரீப்ளே கொடுக்குறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் பிஎல்எல்பிக்கு அப்ளை பண்ணிட்டு யாரெல்லாம் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.